டோட்டல் எஸ்ஐஆர் இஸ் ஃப்ராடுலன்ஸ். அவன் பண்ணது என்னன்னா, ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னா உன்னை நீக்கிறது. உங்ககிட்ட ரெக்கார்டு இல்லை. பீகார்ல தான் அதிகபட்சம் படிக்காதவர்கள், ஏழை எளிய மக்கள், சாதாரண தொழிலாளர்கள். இப்போ வெள்ளம் வந்துருக்கு 2 நதியில, எல்லாம் போயிடும். தலைகாணி, ஒரு பாய், இதை 2த்தையும் தூக்கி தள்ள வச்சுக்குவான். தோல்ல ஒரு பிள்ளைய சேர்த்துக்குவான், இடுப்புல ஒன்று சேர்த்து, அதே மாதிரி அவன் பொண்டாட்டி 4 பிள்ளை அப்படியே வெளியேறிடுவாங்க. அவங்க கிட்ட ஸ்கூல் சர்டிபிகேட் இருக்குமா, ஆதார் கார்டு இருக்குமா, பர்த் 2004 ஒரு கட் ஆஃப் இயர்னு சொல்றான் இல்லையா, ஓட்டு போடுறதுக்கான கட் ஆஃப் இயர் 2004 படி பீகார்ல பிறப்பு பதிவு செய்தவர்களுடைய பர்சன்டேஜ் 16.94. நீ பர்த் சர்டிபிகேட் ஏறி எங்க இருந்து கொண்டு வருவான்? உங்ககிட்டயே ரெக்கார்ட் இல்லையா? ஒரு கேள்வி, 2007க்கு அப்புறம் பிறந்தவர்கள் இப்போ 18 வயது ஆயிருக்கு. அதுலயே 75% பேருக்கு வந்து வீட்லயே தான் பிறந்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் யோசிக்கலையா தேர்தல் ஆணையம்? எதையுமே யோசிக்கலாம். என்ன செய்யறது? வார்த்தை வர மாட்டேங்குது. நாகரிகம் நம்மளை கட்டுப்படுத்துது. எப்படி சார் இது?